திருக்கோவிலூரை தலைமை இடமாக கொண்டு தனி மாவட்டமாக அமைக்க கோரி பாதுகாப்பு குழுவின் சார்பில் நடைபெற்ற அனைத்து கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் அமைந்திருந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி புதிய மாவட்டமாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இணைந்தது. இருப்பினும் திருக்கோவிலூர் நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள 20 ஊராட்சிகள் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து வருகிறது. இதனால் நிர்வாக சிக்கல்கள் இருப்பதாக கருதி ஒரு தரப்பினர் திருக்கோவிலூரை விழுப்புரம் மாவட்டத்துடன் இணைக்க வலியுறுத்தி திருக்கோவிலூர் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் சார்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான பொன்முடியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 28ஆம் தேதி அன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கோரிக்கை மனு அளித்தனர். அது ஒரு பக்கம் இருக்க, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கோவிலூரை தலைமை இடமாக கொண்டு தனி மாவட்டமாக அமைக்க கோரி திருக்கோவிலூர் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் சந்தைப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, தேமுதிக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பிரமுகர் மற்றும் நாடு ஒப்பனை செய் கோவல் தமிழ் சங்கம் உள்ளிட்ட அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர். தொடர்ந்து கூட்டத்தின் முடிவில் திருக்கோவிலூரை தலைமை இடமாக கொண்டு தனி மாவட்டமாக அமைக்க கோரி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இக்குழுவின் சார்பாக வருகிற பிப்ரவரி 22 சனிக்கிழமை அன்று திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக இக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தனர். ஆகவே திருக்கோவிலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இணைக்கப்படுமா அல்லது புதிய மாவட்டமாக அறிவிக்கப்படுமா என்று அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி. ஜெயசங்கர்.